ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதை வச்சு நான் போல் என்னோடய பிரதர் தான் வீடியோ அனுப்பிச்சாங்க. ஸோ எடிட் பண்ணி அவன் தான் அனுப்பிச்சான். வாய்ஸ் மட்டும் என்னுடைய வாய்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து சைத்தன்யா அக்கா வீட்டுக்கு நம்ம போயிருக்கோம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நம்ம சன் டிவியோடைய கயல் சீரியலில் நடிக்கிறாங்க அண்ட் ஹீரோயினியாக தான். ஸோ இவங்களுடைய ஹோம் டூருக்கு தான் நம்ம போனோம். ஸோ நான் போல் பிரதர் தான் போனாங்க. ஸோ நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ விளாக் போயிட்டுருந்தான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஸோ அவங்களுடைய வியூ காமிச்சிட்ருந்தாங்க. ஸோ அதை வச்சு ஹவுஸோடைய விளாக் வச்சு அண்ட் ஃபோட்டோஸ் அவங்களுக்கு வந்து அந்த விநாயகர் கீழே ஒரு சாய்பாபா ஃபோட்டோ இருந்தது. ஸோ அது வந்து பிடிக்கும். அடுத்தது வீட்டுக்குள்ளேயே பிளான்ட் வளர்க்கலாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்க மாதிரி வச்சுருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மிரருக்கு வந்து ஒன்று சொன்னாங்க. ஸோ பட் ஆனால் வந்து அதை அந்தளவுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லலை. ஸோ மிரர் வந்து அவங்க தான் டிசைன் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ்ஸாக வாங்கினாங்க. அவங்க வந்து அப்போத்துலேருந்து பேராஷூட் ஆயில் ஸோ இது தான் அவங்க யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. வேறு எந்த ஒரு ஆயிலும் யூஸ் பண்ணலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நான் கூட யூஸ் பண்ணிட்டு தான் அந்த ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களும் அதுதான். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய இதுவெலாம் இருந்தது இல்லையா, ஸோ பிக்கோடைய ஆல்பம் போட்டு அவங்க வீட்டு சுவத்தில் மாட்டி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய டிசைன்ஸ் அந்த மாதிரி ஸோ எல்லாம் நேச்சுரலாக இருக்க மாதிரி தான் இருந்தது. ஸோ பெயிண்ட் அந்த அளவுக்கு இல்லைனாலும் அந்த நம்மளுக்கு பென்சில் அண்ட் கலர் வரும் பார்த்திங்களா, ஒயிட் அண்ட் பிளாக் ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுடைய இதுவெலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து அவங்களே மேக் பண்ணி ஒரு வில்லேஜ் ஷூட் போக சொல்ல தான் எடுத்துகிட்டு வந்தாங்களா. ஸோ அந்த பிளான்ட்டு அதை வந்து செட் பண்ணி கார்னரில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய வீட்டுக்குள்ளேயே அவங்க பிளான்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்மலாம் கார்டன் அப்படி இல்லாட்டா மேல் மாடியில் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கார்டனாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஸோ மேலே வந்து போக முடியாதுன்ற கண்டிஷனில் வீட்டுக்குள்ளேயே வச்சு இது பண்ணுறாங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால்கனி சைட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய லைஃப் வந்து பிளான்ட் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருந்தது. இது என்னன்னு தான் எனக்கும் தெரில. அதுக்கப்புறம் கேட்டதுக்கு வந்து இது ஒரு சாங் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைனீஸில் இருந்து வாங்கியிருப்பாங்க. இந்த நம்ம டிவிலாம் பார்த்துருப்போம்ல ஸோ அந்த மாதிரி வர இது தான். ஸோ இது வந்து அவங்களுக்கு கிஃப்ட் அண்ட் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய சிற்பங்கள் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஒரு கேம்ஸ் மியூசிக் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேட்டில் இருந்த மியூசிக் மாரி தான் இருக்குது. ஸோ இதான் என்ட்ரி அண்ட் நிறைய இதுவெலாம் இருக்குது நேச்சுரல். ஸோ இவங்க வீட்டை சுற்றி ஒரு வைப்ரேஷன் அதாச்சும் நேச்சுரல் கார்டனுக்கு போகிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு சன் டிவியில் கொடுத்த அவார்ட் ஸோ இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் சன் டிவியோடைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ சீரியலுக்கு. ஸோ இது வந்து ஒரு மெமரி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிகினிங் நோட்லேயும் ஸோ அதுலேயும் வாங்கிட்டு இருந்தாங்களாம். ஸோ அதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா கிச்சனு. நான் கூட கிச்சனில் அந்த கேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ நான் வந்து மணி அக்கா வீட்டுக்கு இவங்களாம் போனோம் வேறு மாதிரி கிச்சன் இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அதையே வச்சுருக்காங்க. ஸோ இன்னொன்று வச்சுருக்காங்க பட் அதை யூஸ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு நம்ம போனது மார்னிங். ஆனால் பட் வீட்டுக்கு வரத்துக்கு மதியம் ஆகிடுச்சு. மதியம் 2 மணி ஆகிடுச்சு.